இலங்கையில இப்ப அதிகமா பேசப்படுற ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதிய படுகொலை செய்றதுக்கான ஒரு திட்டம் தீட்டப்படுது அப்படின்னு ஒரு தகவல ஒருத்தர் வெளியிட்டிருந்தாரு. இந்த அடிப்படையில இப்ப அந்த விடயம் தொடர்பா எல்லாரும் ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன அவரு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபாலன்றவர் தான் இப்படி ஒரு விஷயத்த இப்ப வெளியிட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்யறதுக்கு இப்ப திட்டம் தீட்டப்படுது. முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்துதான் அவரை கொலை செய்யறதுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதாவும் அவர் பகிரங்கமா இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல்ல தான் இந்த தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த தகவல் வெளியானதுக்கு பிறகு ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் மேலும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த தகவலை அதாவது ஜனாதிபதியை படுகொலை செய்யறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்ற தகவலை நாங்க புறக்கணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மிகவும் நம்பத்தகுந்த ஆதாரங்கள்ல இருந்து தான் இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனவே நாங்க இப்ப ஜனாதிபதியின் உயிரை பாதுகாக்கிறதுக்கு, அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கான வேலைகள் செய்யறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு.